பூஜாவோட கல்யாணத்துல நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல செல்வி. நான் கூட சபையில 50 பவுன் நகை போடுறோன்னு யார்ட்டையும் கேட்காம வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, எப்படி இதை சாத்தியமாக்க போறோன்னு பெரிய பதட்டத்தில் இருந்தேன். ஆனா இப்படி ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு தான் அப்ப சொல்லியிருப்பீங்கன்னு நான் நிஜமா யோசிச்சு கூட பார்க்கலங்க. கௌதமோட அம்மா எப்போ அவங்களோட ரூமுக்குள்ள வச்சு அவங்களோட நகையெல்லாம் காட்டி நம்மள இலக்காரமா பேசினாங்களோ, நான் அப்பவே இந்த முடிவுக்கு வந்துட்டேன் வேலு. என்னோட அப்பா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். இப்பவும் சொல்றேன் செல்வி, இந்த முடிவை நீங்க நல்லா யோசிச்சுதான் எடுத்தீங்களா? வேணா ஒரு தடவைக்கு இன்னொரு 1000 தடவை கூட யோசிச்சுக்கங்க. அதனால பின்னாடி பூஜாவோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் வராது வேலு. இது எனக்கு எங்க அப்பா சீதனமா போட்டது. இத திருப்பி கேக்குறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எங்க அம்மாவால எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அது எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த காலத்துல புருஷனுக்காக கூட நகையை கழட்டி கொடுக்கறதுக்காக தயங்குறாங்க. நீங்க இப்படி நாத்தனாருக்காக உங்க மொத்த நகையை கொடுக்குறேன்னு முன் வந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு செல்வி. உண்மையாவே இப்படி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சது ஏதோ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமோ பாக்கியமோ தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வி. இப்போ ஒரு வழியா பூஜாவோட கல்யாணத்தை பத்தி பெருசா தலையில போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. என்னங்க வேலு, என்னமோ நான் ஊர் உலகத்துல யாருமே பண்ணாததை பண்ணிட்ட மாதிரி ஆளாளுக்கு வந்து இப்படி பாராட்டிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஒரு அண்ணனா நீங்க பூஜாவோட கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தானே நானும் ஒரு அண்ணியா பூஜாவுக்கு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நினைக்கிறேன். இது ஒன்னும் பெரிய விஷயம் எதுவும் இல்லங்க. இப்படிலாம் பேசி ஏனே நீங்க வெளியாளாக்கிறாதீங்க. என்னங்க என்னங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? இந்த வீட்டுல உங்களுக்கு இல்லாத உரிமையா? என்ன விட ஏன் எங்க எல்லாரையும் விட இந்த குடும்பத்துல உங்களுக்கு தான் உரிமை ரொம்ப ஜாஸ்தி. எங்களுக்கு நீங்க தாங்க முக்கியம். அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க அவ்வளவு செஞ்சிருக்கீங்க. காசு பணத்தெல்லாம் எப்ப வேணாலும் சம்பாரிச்சிடலாம் வேலு. ஆனா நம்ம எவ்வளவுதான் தேடி பிடிச்சாலும் பூஜாவுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது. அது மட்டும் தவறி போயிடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் நம்மளோட குடும்ப சூழ்நிலையை காரணமா காட்டி பூஜாவை யாராவது குத்தமா பேசிட்டாங்கன்னா அவளோட மனசு என்ன பாடுபடும் வேலு. அப்படி ஒரு நிலைமை பூஜாவுக்கு வரணுமா? நாம கஷ்டப்பட்டாலும் அவளோட சந்தோஷத்துக்காக செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். என் மனசுல இருக்க பாரம்லாம் இறங்கிருச்சுங்க. இப்பதான் என் மனசு ரொம்ப லேசா இருக்கு செல்வி. என் தங்கச்சி அங்க போய் நல்லா வாழ்வான்ற நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கு என் பொண்டாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். விட்டா போதுமே, நாள் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. செல்வி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னாச்சு? நம்ம ரங்கநாதன் சார் போன் பண்ணியிருந்தாரு. நிச்சய தேதி குறிக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஜோசியர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, மறந்துட்டேங்க சொல்றதுக்கு. என்ன வேலு, இவ்ளோ சந்தோஷமான விஷயத்தை இவ்ளோ லேட்டாவா சொல்லுவீங்க? ஐயோ இல்ல, இந்த டென்ஷன்ல சொல்றதுக்கு மறந்துட்டேன். சரி, வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? வீட்ல எல்லாருக்குமே தெரியும் செல்வி. சரி வேலு, அப்போ சீக்கிரமா தூங்கி எழுந்திருக்கணும். காலையில எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி வச்சிரணும். அதனால நீங்க தூங்குங்க, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி. செல்வி, நீ மாப்பிள்ள இங்கே இருங்க, நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம் மாப்பிள்ள. சரி வா. ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்க நகை எடுத்து பூஜாவுக்கு போறத என்னால முழு மனசா ஏத்துக்க முடியலங்க. என்ன வேலு, ஏன் நகை உங்க நகைன்னு இப்படி பிரிச்சு பேசுறீங்க? அது நம்மளோடது. எனக்கு எங்க அப்பா சீதனமா போட்டது. லாக்கர்ல சும்மா இருந்தது. இத வச்சு இப்போ பூஜாவோட கல்யாணம் நடந்தா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு? தேவையான நேரத்துல உதவுறதுக்காக தான் நம்ம நகையெல்லாம் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சிருப்போம். இப்ப நமக்கு அது தேவைப்படுது, அதை யூஸ் பண்ண போறோம். சொந்த தங்கச்சிக்கு தேவையான நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன் பாருங்க. என்ன வேலு, இது உங்களுக்கு சொந்தமான நகை தான். நீங்க எப்படி ஒரு அண்ணனா இந்த கல்யாணத்தை பத்தி நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நானும் பூஜாவோட கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்களே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்காதீங்க. இல்லங்க, என்ன இருந்தாலும் ஷோ, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் வேலு. எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நமக்கு நிச்சயதார்த்த வேலை நிறைய இருக்கு. நீங்க அதை பத்தி மட்டும் நினைங்க. மத்த எந்த நினைப்பும் நமக்கு வேண்டாம். சரியா? செல்வி,
இல்ல நான் உனக்கு போட்ட நகை எல்லாமே இருக்குமா. பூஜா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிங்க. மனோன்மணி, இந்தா உன் கையால கொடு. நீங்களே கொடுங்க. எனக்கு இதுல முழு விருப்பம் இல்ல. எப்படிதான் பொண்டாட்டி நகையை வச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ண மனசு வருதோ தெரியல. நானே அவருக்கு சொந்தமா இருக்கும்போது என்னோட இந்த நகை அவருக்கு சொந்தம் இல்லாம ஆயிடுமா? அம்மா, அது அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு அவருக்கு முழு உரிமையும் இருக்கு. இத பத்தி பேசுறதுக்கு வேற யாருக்கும் உரிமை கிடையாது. அவரோட அன்புக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் கால் தூசிக்கு சமம். இது உனக்கு தேவையா மனோன்மணி? உன்கிட்ட இத பத்தி நேத்தே பேச வேணாம்னு சொல்லியிருக்கேன். உனக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? மாமா பரவாயில்ல மாமா, அத்தை தானே சொல்கிறாங்க, அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் இல்லாட்டினா ஒரு நாள் இதை விட அதிகமாக என் பொண்டாட்டிக்கு நகை செஞ்சு போட்டு உங்கள் எல்லாரும் முன்னாடி நான் காட்டுவேன். அத்தை, இதை நான் செல்விக்காக சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னைக்கும் செல்வியை நான் கண்கலங்க விட மாட்டேன். அப்படி சொல்லுங்க வேலு. இப்பவாவது சில பேருக்கு நல்லா புரியட்டும். மாப்பிள, அவளை விடுங்க. என் பொண்ணை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு எது செஞ்சாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும். அந்த நல்லதுக்கு நான் எப்பவும் துணையா இருப்பேன். இந்த நகையை வாங்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி வர வேணாம். சந்தோஷமா உங்க தங்கச்சி கல்யாணத்தை நடத்துங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அப்பா, நான் எது செஞ்சாலும் எந்த கேள்வியும் கேட்காம என் மேல நம்பிக்கை வச்சு என் கூட நிக்கிற நீங்க 2 பேரும் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அம்மா, அம்மா நில்லுமா. ஆட்டோ, இங்க வா. அம்மா நில்லுமா. மா, வாப்பா. போப்பா, கிளம்பு. அப்பா, மா. அப்பா, அம்மா கோச்சிட்டு மா, போறாங்க. அவளை விடுமா. அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நகை பத்திரமா. 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. வேற ஏதாவது தேவைனாலும் என்கிட்ட கேளுங்க, சரியா? ம், இந்தாங்க மாப்பிள. பத்திரமா. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். ஆமாம் மாமா, இது வரைக்கும் நீங்கள் என் குடும்பத்துக்கு செஞ்சதுக்கே நாங்கள் திருப்பி அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. ஆனால் அத்தைக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றுவேன். உங்ககிட்ட வாங்கின வீட்டு கடனையும் இதையும் சேர்த்து உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன் மாமா. இது என் மேலே சத்தியம். சரி மாமா, நாங்கள் கிளம்புறோம். சரிங்க மாப்பிள, பத்திரம்ப்பா. போயிட்டு வாங்க.